ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களி போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ சிலபஸ் 7th ஸ்டாண்டர்டில் இப்போது செகண்ட் டேர்ம் புக் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ செகண்ட் டேர்ம் அதில் ஃபஸ்ட் லெசன் இட் இஸ் நம்பர் சிஸ்டம், தமிழில் எண்ணியல் அப்படின்னு இருக்குது. அதில் நம்ம எக்ஸசைஸ் தான் பார்க்குறோம், சரிங்களா? ஓகே, அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெசிமல் நம்பர்ஸ் பற்றி தான் எல்லாமே இருக்குது. டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா தமிழில் தசம எண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஜென்ரலாக நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? எவ்வளோ வேணாலும் நமக்கு இடமதிப்பும் தெரியும். 1s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸை பொறுத்தளவு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்? 75.467 467 அப்படின்னு சொல்ல மாட்டோம், 75.467 அப்படி தான் சொல்லணும், சரிங்களா? ஸோ இது இந்த சைடு இந்த டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிறதுல நமக்கு தெரியும். இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம், டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்பர் இருந்தாலும் 100s 1000 10,000 போயிடும். அதாவது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள்னு போவோம் இல்லைங்களா? இதே டெசிமலுக்கு அப்புறமா இருக்கிறத அதுக்கும் நமக்கு பிளேஸ் வேல்யூ இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட் நம்பரை டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். TENTHS டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதாவது என்னென்னா 1/10 அப்படின்ற மீனிங், 10ல் 1 தமிழில். அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு வருவீங்க பாருங்கள். ஹண்ட்ரட்ஸ் அதாவது என்ன அர்த்தம்? அது 1/100ன்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்தது இந்த பக்கமாக தேர்ட் நம்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1000ல் 1, ஓகேங்களா? அப்போது 1000ல் 1 1/1000, சரிங்களா? இந்த மாதிரி தான் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ டெசிமல் நம்பர்ஸ்க்கு பிளேஸ் வேல்யூ இப்படி தான் இருக்கும். அதனால நான் எழுதியிருக்கேன், சரிங்களா? இந்த பக்கம் 1s 10s 100s ஒன்றுகள் பத்துகள் நூறுகள்னு போயிடும். பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் நம்ம எப்படி சொல்லுவோம்? டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், அதாவது 10ல் 1 100ல் 1 1000ல் 1 10,000ல் 1 அந்த மாதிரி தான் போகும், சரிங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் போயிடலாம். நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட் சம் பார்க்கலாம், சரிங்களா? அதில் ஆக்சுவலாக பிக்சர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம டெசிமல் நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதில் ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, லென்த்தாக ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது 2 குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப மைல்டாக பேப்பர் மாதிரி ரெட் கலரில் 2 ஷீட்ஸ் இருக்குது இல்லையா? அதை நம்ம எதில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்ஸ் கேட்டகரியில் கொண்டு வந்துடுவோம், சரிங்களா? அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் எழுதிக்கலாம். ஸோ அது எப்படி டென்ஸில் 1 இருக்குது, அதுக்கடுத்து ஒன்ஸில் 2 இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ஸ் கேட்டகரி, அதாவது பாயிண்ட் வச்சு இங்கே டென்ஸ் போடுவோம் இல்லைங்களா? அந்த டென்ஸில் எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்குது, சரிங்களா? இது எதில் வரும் அப்படின்னா டென்ஸில் வரும், சரிங்களா? அப்போ இது நம்ம எப்படி எழுதுவோம்? 12.2 அவ்வளோதான், ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி செகண்ட் பிக்சர் பாருங்கள். இதில் அந்த லென்த் பாக்ஸ், அதாவது டென்ஸ் பாக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 இருக்குது, சரிங்களா? டென்ஸ் பாக்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. அதுக்கடுத்து ஒன்ஸில் சிங்கிளாக ஒரே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து டென்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதாவது தமிழில் 10ல் 1, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இருக்குது, சரிங்களா? அப்போது இதை நாம் எப்படி எழுதுவோம்? 21.3, ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்கள். எக்ஸ்பிரஸ் இன் சென்டிமீட்டர் யூஸிங் டெசிமல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கீழ்கண்டவற்றை தசம எண்களை பயன்படுத்தி சென்டிமீட்டராக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சம் 5 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நமக்கு ஆல்ரெடி இதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா? ஹவு கேன் வி சேஞ்ச் த மில்லிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர்னா வி நோ தட் 10 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம சென்டிமீட்டரில் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அப்போது 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர், அவ்வளோதான், சரிங்களா? அப்போ பாருங்கள், 5 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5/10 சென்டிமீட்டர். 5/10னா ஈஸிலி வி கேன் ரைட் 0.5 சென்டிமீட்டர், அவ்வளோதான். 5 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.5 சென்டிமீட்டர், ஓகேங்களா? இது எப்படி போடணும் அப்படின்னா கீழே டெசிமலில் ஒரு 0 இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சா போதும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருந்தால் போதும், சரிங்களா? இப்போது இதுலேயே செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? ப்ரொசீஜர் சேம் தான். வாட் இஸ் த ஃபார்முலா? வி நோ தட்
10 millimeter is equal to 1 centimeter. Therefore 1 millimeter is equal to 1 by 10 centimeter இல்லைங்களா. அப்போ 9 millimeter is equal to 9 by 10 centimeter. It's nothing but 0.9 centimeter அவ்வளோதான். ஓகேங்களா. This is the answer for the given sum. ஓகேங்களா. Then see the third sum they have given in the book. Third sum 42 millimeterங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, வாட் இஸ் த ஃபார்முலா, ஹவு கேன் வி சேஞ்ச் த millimeter into centimeterனா, we know that 1 millimeter is equal to 1 by 10 centimeterங்களா. ஸோ 42 millimeter is equal to 42 by 10 centimeter. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன சொன்னேன், கீழே வந்து ஒரு 0 இருந்துச்சுன்னா ரைட் சைட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். சரிங்களா. அப்போ இங்கே நீங்கள் 42 எழுதிக்கோங்க, ரைட் சைட்லேருந்து 1 நம்பர் மட்டும் தள்ளி வைங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.2 சென்டிமீட்டர். இப்போ மேலே இருக்க சம்லாம் ஒரே ஒரு நம்பர் தான் இருந்துச்சு, அதனால் நம்ம 5ன்னு போட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு நம்பர் தள்ளனோடனே டெசிமல் வந்துடும், 0.5 அப்படின்னு போட்டலாம். பட் இங்கே 42 by 10னா என்ன வரும், 4.2 சென்டிமீட்டர்னு வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 centimeter 9 millimeter. The fourth sum they have given in the book is 8 centimeter 9 millimeter. சரிங்களா. So the same formula. So what's it, 1 millimeter is equal to 1 by 10 centimeter. சரிங்களா. இப்போது இங்கே 8 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர்னு இருக்கா. ஸோ இந்த 8 சென்டிமீட்டர் ஆல்ரெடி வந்து சென்டிமீட்டர் தானங்களே இருக்குது, அதனால் நம்ம அதை எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் காப்பி இட், 8 சென்டிமீட்டர் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த 9 மில்லிமீட்டரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், சென்டிமீட்டரை சேஞ்ச் பண்ணணுமா. we know that 1 millimeter is equal to 1 by 10 centimeter. அப்போ 9 millimeter is equal to, we are going to write 9 by 10 சென்டிமீட்டர் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுத முடியும் இதைய அப்படின்னா, அப்போது 8 சென்டிமீட்டர் அப்படியே எழுதிடலாம். இந்த 9 by 10 நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா 0.9 சென்டிமீட்டர்னு எழுத முடியுங்களா. இப்போ இதுவும் சென்டிமீட்டரில் இருக்குது, இதுவும் சென்டிமீட்டர் இருக்கா. நான் என்ன பண்ணிக்கிறேன், மிடில் சும்மா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகேவா. ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது இல்லைங்களா. இப்போ 8 சென்டிமீட்டர் ப்ளஸ் 0.9 சென்டிமீட்டர்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ 8 சென்டிமீட்டர் 8.0ன்னு போட்டுக்கலாம். இதே வந்து 0.9 எப்படி போடுவோம். சரிங்களா. you just add it, 0 plus 9 9 and then 8 plus 0 0, that's all. அப்போது ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 8.9 சென்டிமீட்டர், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ தி ஆன்சர் ஃபார் த கிவன் சம் இஸ் 8.9 சென்டிமீட்டர். இது ஸ்டெப்பே போடாமல் ஈஸியாக எப்படி சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அந்த 8 சென்டிமீட்டர் அப்படியே இருக்கும், ஜஸ்ட் 10 மில்லிமீட்டர் தானே, அப்போ 0.9 தானே, அப்போ 8.9 மில்லிமீட்டர்னு ஆன்சர் எழுதிடலாம். ஓகேங்களா. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் சம். ஓகேவா. இதில் இன்னும் ஒரு சம் இருக்குது. The fifth sum given in the book is 375 millimeter. ஓகேங்களா. நாம் இதை என்ன பண்ணணும், சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணணுமா. we know the formula, just write it. 1 millimeter is equal to 1 by 10 centimeter. Therefore 375 millimeter is equal to 375 by 10 சென்டிமீட்டருங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கீழே இங்கே வந்து ஒரே ஒரு 0 தானுங்களே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைட்லேருந்து ஒரே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சா போதும் இல்லைங்களா. அப்போ ஜஸ்ட் ரைட் 375 அண்ட் தென் இங்கே இருக்க ஒரு 0க்கு ரைட் சைட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ தி ஆன்சர் இஸ் 37.5 centimeter, that's all. ஓகேங்களா. ஓகே, this way only we are changing the millimeter into centimeter. ஓகேவா. now we are going to see the third sum given in the book is, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பிரஸ் இன் மீட்டர்ஸ் யூஸிங் டெசிமல்ஸ். தமிழில் வந்து கீழ்கண்டவற்றை தசம எண்களை பயன்படுத்தி மீட்டரில் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சம் வந்து 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. எஸ், வி நோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டிமீட்டர் அண்ட் மீட்டர் இல்லைங்களா. நம்ம என்ன எழுதுவோம், 100 centimeter is equal to 1 meter இல்லைங்களா. அப்போ 1 centimeter is equal to, it's very easy, 1 by 100 meter, அவ்வளோதான். எப்படி நம்ம முதல்ல வந்து மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாத்திரக்கு 1 by 10 போட்டோமோ அது மாதிரி இங்கே 1 by 100 போட்டிருக்கோம். சரிங்களா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ 16 சென்டிமீட்டராக ஃபஸ்ட் சம்மு.
அப்போது இதே ஃபார்முலா வச்சு எழுதலாம் 16 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 16/100 மீட்டர். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், கீழே ஒரு ஜீரோ இருந்தால் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொன்னாங்களா? ஸோ see how many zeros are here? You have 2 zeros. So just write 16 எழுதிக்கோங்க. 2 zeros இருக்கிறதுனால ரைட் சைடில் இருந்து you have to count 2 numbers and put the decimal point. 2 நம்பர் எண்ணி அதுக்கப்புறம் பாயிண்ட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ தி ஆன்சர் இஸ் 0.16. இதை நம்ம 0.16 சொல்லவே கூடாது. இட்ஸ் a very very important thing in maths. ஓகேங்களா? எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா 0.16 மீட்டர். இதே தமிழில் வந்து 0.16 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, now we are going to see the second sum. The second sum given in the book is 7 centimeter. We have to change this centimeter into meter. Yes, we know the formula. I just write it. நம்ம என்ன formula எழுத போறோம்? 1 centimeter is equal to 1/100 meter. Therefore 7 centimeter is equal to 7/100 meter. Listen very carefully. We know that இங்க பாருங்க, நமக்கு டினாமினேட்டர்ல அதாவது கீழே வந்து பகுதியில் 100 இருக்குது இல்லைங்களா? அப்போனா என்ன அர்த்தம், நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் வேணுமா? இப்போ நமக்கு 7 மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், இங்கே 16 இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். அப்போ இதே மாதிரி இங்கேயும் ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணணுமா? 1 நம்பர் இருக்குது, இன்னொரு நம்பர் இல்லாதனால யூ ஹாவ் டு ஆட் 1 0 அண்ட் தென் புட் த பாயிண்ட். புரியுதா உங்களுக்கு? இங்கேயும் ஒரு 70 இல்லைனா 75/100 இருந்துச்சுன்னா 0.75ன்னு போட்டுடலாம். பட் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 நம்பர் வைக்கிறதுக்கு நம்பர் இல்லை அப்படின்றதுனால அந்த 7ஐ எழுதிட்டு 7க்கு முன்னாடி ஒரு 0 சேர்த்துட்டு தான் நீங்கள் டாட் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ தி ஆன்சர் இஸ் 0.07 மீட்டர். ஓகேங்களா? ஓகே, அண்ட் தென் see the third sum given in the book is 43 centimeter. The third sum is 43 centimeter. ஓகேங்களா? so easy way, we just know the formula, so easily we can do that. ஓகேங்களா? so what is the formula we are going to write? We know that 1 centimeter is equal to 1/100 meter. ஓகேங்களா? so 43 centimeter is equal to 43/100 meter. அப்போ கீழே 100 இருந்தால் நான் என்ன சொன்னேன், ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணணும்னு சொன்னேன், 1 2, then you will put the point, that's all. ஓகேங்களா? so the answer is 0.43 மீட்டர். ஓகேங்களா? 43 centimeter 0.43 மீட்டர்னு எழுதலாம். ஓகேங்களா? now we are going to see the fourth sum. See, the given sum in the book is 6 meter 6 centimeter. கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அந்த சென்டிமீட்டரை, அதாவது கொடுத்துருக்கிற இதை வந்துட்டு நம்ம மீட்டராக மாற்றணும் இல்லைங்களா? ஸோ ஆல்ரெடி இங்கே 6 மீட்டர் இருக்கங்காட்டி நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். we are not touching this one. just write the formula and change this centimeter into meter. ஓகேங்களா? ஸோ what is the formula? 1 centimeter is equal to 1/100 meter. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் இதை வந்து டச் பண்ணவே போகிறதில்ல, இதை நான் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். இதை மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? அப்போது 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, அந்த 6 மீட்டர் அப்படியே இருக்கட்டும், மிடில் ஒரு நான் ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இந்த 6 சென்டிமீட்டர் நான் எப்படி எழுதுவேன், 6/100 மீட்டர்னு எழுதுவேனா? அப்போது இந்த 6 மீட்டர் அப்படியே இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே கீழே 2 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் தேவை இல்லைங்களா? அப்போ இங்கே 6 இருக்குது, இன்னொரு 0 போட்டுட்டு தான் நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். அதாவது ரைட் சைட்லேருந்து 2 நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணணும். 2 நம்பர்ஸ் இல்லைன்னா முன்னாடி 0 போடணும், பின்னாடி போட்டால் அது 60 ஆயிரும். பட் பிஃபோர் த நம்பர் யூஆர் ஆடிங் 0னா the value will not be changed. ஓகேங்களா? ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 போட்டிங்க அப்படின்னா அந்த நம்பரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதனால் நம்ம 06ன்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையுமே எழுதிட்டேன்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இது எப்படி ஆட்னா இதுவும் ஈஸி தான். 6.00 வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 0.06, அப்போவே என்ன வரும், 6 0.6. ஓகேங்களா? அப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 6.06 meter. This is the answer for the given sum. ஓகேங்களா? fifth sum. See the fifth sum, 2 meter 54 centimeter. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீட்டரை டச் பண்ணவே மாட்டேன், இந்த சென்டிமீட்டரை மட்டும்தான் மீட்டராக மாற்றுவேன். just write the formula. The formula we know that 1 centimeter is equal to 1/100 meter இல்லைங்களா?
I just write the sum 2 meter 54 centimeter is equal to 2 meter அப்படியே இருக்கும். இந்த 54 centimeter எப்படி எழுதுவோம்? 54 by 100 meter. மீட்டர் நான் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். அப்போது இங்கே 2 மீட்டர் இருக்குது ப்ளஸ் இங்கே 54 by 100னா இட் இஸ் வெரி ஈஸி டு ரைட் இல்லைங்களா? கீழே 2 0 இருக்குது, மேலே 2 நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணினா 0.54 மீட்டர்னு போடலாம். இப்போ நம்ம டேரெக்டாகவே ஆட் பண்ணுவோமா? இங்கே ஒரு ஹோல் நம்பர் இருக்குது, இங்கே டெசிமல் நம்பர் இருக்குது. அப்போ என்ன வரும்? 2.54 மீட்டர்னு வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். now we are going to see the fourth sum. அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டலாம். ஓகேங்களா? தமிழில் என்ன இருக்கும்? இந்த சிஎம்னு போடுற இடத்துல சேமீன்னு இருக்கும். அவ்வளோதான். எம்னு போடுற இடத்துல மீ இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? சேம் ஸ்டெப்ஸ் தான். ஓகே, we'll see the fourth sum now. See the fourth sum given in the book. Expand the decimal numbers. அதாவது தமிழில் வந்துட்டு கீழ்காணும் தசம எண்களை விரிவு குறியீட்டு முறையில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கொடுத்துருக்க நம்பரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் 37.3. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும், நான் ஆல்ரெடி அந்த பிளேஸ் வேல்யூன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் ஹோல் நம்பர்ஸாக இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்னு அப்படியே போவோம். அதாவது ஒன்றுகள் பத்துகள்னு போவோம். இதை நான் என்னன்னு சொன்னேன்? டென்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? டென்ஸு, ஹண்ட்ரட்ஸ், டெசிமல்குள்ளே இருக்கிறதா இப்படி தான் வரும். டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ்னு வருமா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 37 அப்போ 30 + 7 ப்ளஸ் இந்த 0.3 எப்படி எழுதலாம்? அதாவது 10ல் 1 அப்படின்னா 3/10ன்னு எழுதலாம். சரிங்களா? இதை நான் இன்னும் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா 3 × 10 + 7 × 1 + 3 × 1/10ன்னு எழுத முடியும். இவ்வளோ தான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். அதாவது இது வந்து 10களாக இருக்கிறனால 10ஆல் பெருக்கியிருக்கேன், இது ஒன்றுகள்னால 1ஆல் பெருக்கியிருக்கேன். அண்ட் தென் இது வந்து டென்ஸ் இல்லைங்களா? அதாவது 10ல் 1, அதுதான் 10ல் 1, அதனால் 1/10னால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை இப்படி தான் நம்மளால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ we are going to see the second sum. ஸோ செகண்ட் சம் 658.37. ஓகேங்களா? ஸோ இந்த சைட் டெசிமலுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், அதாவது ஒன்றுகள், பத்துகள், நூறுகள். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டென்ஸுன்னு சொல்லுவோம். இது வந்து ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது 10ல் 1, 100ல் 1. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 658.37 is equal to 600 + 50 + 8 + 3/10 + 7/100. ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து /10 போடுவோம். பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க செகண்ட் நம்பர் வந்து இது என்னது? ஹண்ட்ரட்ஸ், அதாவது 100ல் 1, அதனால 7/100ன்னு போடுறோம். சரிங்களா? ஓகே, தேர்ட் சம் 237.6. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கே தெரிஞ்சிருக்கும் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். இந்த பக்கம் இருக்கிறது நம்ம டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ஒன்றுகள், பத்துகள், நூறுகள். இது வந்து 10ல் 1. சரிங்களா? அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படியும் எழுதலாம். 2 × 100 + 3 × 10 + 7 × 1 + 6 × 1/10. அதாவது 200 + 30 + 7 + 6/10. That's all. ஓகேங்களா? ஓகே, see the fourth sum given in the book. It is 5,678.358. ஓகேங்களா? ஸோ என்ன சம் கொடுத்துருக்காங்க? 5,678.358. எப்பவுமே டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸை நம்ம சிங்கிளாக தான் ரீட் பண்ணணும். சரிங்களா? 5678.358. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைடு நம்ம என்னென்னு எழுதுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட். இந்த சைடு இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸ், இது தௌசண்ட்ஸ். சரிங்களா? தௌசண்ட்ஸ் இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 10ல் 1, 100ல் 1, 1000ல் 1. சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5 × 1000 + 6 × 100 + 7 × 10 + 8 × 1 ப்ளஸ் இங்கே 3 × 1/10 + 5 × 1/100 + 8 × 1/1000. சரிங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5000 + 600 + 70 + 8 + 3/10 + 5/100 + 8/1000. ஓகேங்களா? அவ்வளோதான். 1000ல் 1ன்ற மாதிரி இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 1000ல் 8, 100ல் 5, 10ல் 3ன்னு சொல்லுவோம். இவ்வளோதான். இதுதான் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், அதாவது விரிவ குறியீடு. சரிங்களா?
Okay, see the fifth sum given in the book. See the fifth sum given in the book. Express the decimal number in place value grid and write the place value of underlined digit. ஓகேங்களா, தமிழில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றை இடமதிப்பு அட்டவணையில் குறித்து அதன் மற்றும் அடிக்கோடிடப்பட்ட இலக்கங்களின் இடமதிப்பை காண்கன்னு சொல்லி ஒரு 5 sums கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிளேஸ் வேல்யூஸ்லாம் இந்த பக்கம் வந்து அதாவது இந்த ஹோல் நம்பர்ஸை 1s 10s 100s 1000 10,000 lakh 10 lakh அப்படி போயிட்டே இருப்போம். இந்த பக்கம் டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், 10s 100s 1000s 10,000s அந்த மாதிரி போவோம் இல்லைங்களா. தமிழில் இங்கே நான் எழுதியிருக்கேன் ஆயிரங்கள் நூறுகள் பத்துகள் ஒன்றுகள், இங்கே 10ல் 1 100ல் 1 1000ல் 1 அவ்வளோதான், ஈஸியாக எழுதிடுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இந்த டேப்லெட் காலத்தில் போடணும். ஓகேங்களா, நான் அதனால் காமனாக வந்து எல்லா சமயம் இப்படியே போட்டுட்டேன். இந்த டேப்லெட் காலத்தில் நம்ம இந்த நம்பர்ஸை ஃபில் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் வேல்யூக்குரிய ஆன்சரை எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ இங்கே பாருங்கள் 53.61 கொடுத்துருக்காங்களா, அப்போது இது வந்து 1s இது 10s இல்லைங்களா. அப்போது 3 இங்கே 1ஸில் 1களில் போட்டுருவோம், 5 வந்து 10களில் போட்டுருவோம். இது வந்து ஆக்சுவலாக 10s இல்லைங்களா. அப்போ இந்த 10ஸில் வந்து 6 போடுவோம், அடுத்து 100ஸில் வந்து 1 போட்டுருவோம். சரிங்களா, ஸோ இப்போ நாம் அந்த அண்டர்லைன் பண்ண நம்பருக்கு தானே எழுதணும். இது வந்து என்னது ஆக்சுவலாக 10s இல்லைங்களா. அப்போது இந்த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 என்னன்னு போடுவோம், பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 என்னன்னு போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக என்ன அது 10ஸில் இருக்குது இல்லைங்களா, 10s இல்லையா. தமிழில் 10ல் 1 அப்படின்னு எழுதுவோம், அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 263.271 இல்லைங்களா. ஸோ இதில் என்ன இருக்குது 1s 10s 100s இருக்குது, இந்த பக்கம் 10s 100s 1000s. ஓகேங்களா, ஒன்றுகள் பத்துகள் நூறுகள், இங்கே 10ல் 1 100ல் 1 1000ல் 1. அப்போ 100களில் 2 போட்டுக்கலாம், அடுத்து 6 போட்டுக்கலாம், இங்கே 1ஸில் வந்து 3 போட்டுக்கலாம், அடுத்து 10ஸில் 2 100ஸில் 7 1000ஸில் 1. ஓகேவா, இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கிறது என்னது அதே சேம் 2வா. அப்போ இதுவும் என்னது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 இஸ் 10s இல்லைங்களா. பிளேஸ் வேல்யூ ஆஃப் 2 என்னது 10s இல்லைங்களா, ஆக்சுவலாக 2 10s. ஓகேவா, அடுத்து பாருங்கள் தேர்ட் சம் 17.39. அப்போ இது 1s இது 10s, இந்த பக்கம் இது நம்ம என்னன்னு சொல்லுவோம், இது 10s இது வந்து 100s இல்லைங்களா. அப்போது 10ல் வந்து 10களில் 1 போடுவோம், இங்கே 7 போடுவோம், இங்கே வந்து 3 இங்கே 9. இந்த அண்டர்லைன் வேல்யூ இஸ் 9. அப்போது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9 வந்து என்னது ஆக்சுவலி 100s இல்லைங்களா. என்னது 100s அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதே தமிழ் எழுதணும்னா என்ன எழுதுவோம், 100ல் 1 அப்படின்னு எழுதுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 9.657. ஸோ இது வந்து ஆக்சுவலி 1s மட்டும்தான் இல்லைங்களா. அப்போ அந்த 1ஸில் வந்து 9 போட்டுக்கலாம், அடுத்து 10ஸில் 6 100ஸில் 5 1000ஸில் 7. ஓகேவா, இப்போ 5ஓட பிளேஸ் வேல்யூ போட்டுருக்காங்க, இட்ஸ் நத்திங் பட் வாட்ஸ் இட் 100s அவ்வளோதான் இல்லைங்களா. அப்போது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 வந்துட்டு 100s. ஸோ இங்கே நம்ம 100ஸ்ன்னு போட்டோம்ல, அப்போ இந்த 5ஐ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5/100ன்னு எழுதலாம் இல்லைங்களா. என்ன எழுதலாம், இதோட ஆன்சரை 5/100. அதே மாதிரி இங்கே பிளேஸ் வேல்யூ ஆஃப் 9க்கு வந்து அதுவும் 100ஸில் தானே இருக்குது, அப்போ அதை என்ன எழுதலாம் 9/100. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2ன்றது 10sன்றனால நம்ம என்ன எழுதுவோம் 10sன்னா 2/10. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே இதுவும் 10s இல்லைங்களா. அப்போ 6 10s அப்படின்னா அதை எப்படி எழுதலாம் 6/10ன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் சம் பாருங்கள் 4972.068 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ இது 1s 10s 100s 1000, இங்கே 10s 100s 1000s இல்லைங்களா. ஸோ அப்போது இங்கே ஆயிரங்கள் 1000ஸில் 4 போடுவோம், தென் 9 இங்கே 7 இங்கே 2 இல்லைங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் இங்கே 10ஸில் வந்து 0 போடுவோம், 100ஸில் வந்துட்டு 6 போடுவோம், அடுத்து 1000ஸில் 8 போடுவோம். அவங்க கேட்டிருக்க கொஷினே வந்து 8க்கு தான் இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன எழுதலாம், பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 அது வந்து ஆக்சுவலி என்னது 1000s இல்லைங்களா. 1000ஸ்னா என்னன்னு வரும் 8/1000 எழுதுவோம், அவ்வளோதான் இல்லைங்களா. என்ன எழுதுவோம் 8/1000. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம்.
சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு 4 கொஷின்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 6th சம் வந்துட்டு 85.073 we have to find the place value of 3. ஓகேங்களா, தமிழில் 85.073 என்ற எண்ணின் 3 இடமதிப்புன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த 3 இருக்கு இல்லைங்களா, இந்த 3யோட இடமதிப்பு வேணுமா? நமக்கு ஆல்ரெடி தெரியும் திஸ் இஸ் ஒன்ஸ், இது வந்து ஒன்ஸ் டென்ஸுங்களா, இந்த பக்கம் இது என்ன சொல்லுவோம், இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸு, இது தௌசண்ட்ஸ் இல்லைங்களா, அதாவது 1000ல் 1 இல்லைங்களா. அப்போ நமக்கு எது வரும் அப்படின்னா எஸ், thousands is the answer. இதே வந்து தமிழ் புக்கில் என்ன இருக்குன்னா 1000ல் 1ன்னு இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, டு கன்வெர்ட் கிராம்ஸ் இன்டு கிலோகிராம் டிவைட் பை, அதாவது கிராமை கிலோகிராமாக மாற்றணும் அப்படின்னா எதால டிவைட் பண்ணணும். ஸோ கிராமை கிலோகிராமாக மாற்றுவதற்கு எவற்றால் வகுக்க வேண்டும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ் இட், 1 kilogram is equal to 1000 gram இல்லைங்களா. 1 kilogram is equal to 1000 கிராமா. இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக கிலோகிராமாக மாற்றணுமா. அப்போ நமக்கு என்ன வகும், 1/கிராம் இல்லைங்களா. கிராமை வந்து கிலோகிராமாக மாற்றணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பக்கம் இருக்க 1000 அந்த பக்கம் போயிடும் இல்லைங்களா. அப்போ 1/1000 தானே. அப்போ எதாவது டிவைட் பண்ணணும் அப்படின்னா டிவைடட் பை 1000. ஓகேங்களா, கிராம கிலோகிராம் எப்படி நம்ம வந்து சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே கிராம கிலோகிராமாக மாற்றுறதுக்கு 1000ஆல் டிவைட் பண்ணுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட் 8th சம் பாருங்க. the decimal representation of 30 kilogram and 43 gram is dash kilogram. 30 கிலோகிராம் 43 கிராமுக்கு சமமான தசம எண். அதை நம்ம எதில் ஆன்சர் பண்ணணும், கிலோகிராமில் பண்ணணும். சரிங்களா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த சம் தான். எப்படி முதல்ல போட்டோமோ அதே சம் மாதிரி தான். இங்கே பாருங்கள், இந்த கிலோகிராமை டச் பண்ணவே வேண்டாம், இதை மட்டும் பண்ணுவோம். இங்கே இருக்க இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 43 கிராம் அப்படின்னா அதை கிலோகிராமாக மாற்றுறதுக்கு என்னென்னு எழுதுவோம், 43/1000 எழுதுவோங்களா. இப்போ நமக்கு இங்கே 3 zeros இருந்துச்சுன்னா டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு என்ன வேணும், 3 நம்பர்ஸ் வேணும் இல்லைங்களா. பட் இங்கே 2 நம்பர்ஸ் தான் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன எழுதுவோம், முன்னாடி ஒரு 0 போட்டுக்குவோம் இல்லைங்களா. அப்போ 0.043 ஆல்ரெடி நமக்கு இங்கே 30 இருக்குது. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30.043 கிலோகிராம்னு வரும். சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சி ஆன்சர் தான். ஓகேவா, ஸோ இந்த கிலோகிராமை நம்ம டச் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் பார்த்தோன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராம் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுறோம், கிலோகிராம் மாத்திரம். அப்போ 1000 போட்டோம் 0.043, அப்போ 30.043 வரும். சரிங்களா, so see third one is the answer. Next பாருங்க, a cricket pitch is about 264 cm wide. It is equal to dash meter. இது வந்து எக்ஸசைஸ்ல பார்த்த சம் மாதிரி தான் இருக்கு. மட்டைப்பந்து ஆடுகளத்தின் அகலம் 264 சென்டிமீட்டர் எண்ணில் அது மீட்டருக்கு எவ்வளவு மீட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது, ஆக்சுவலி 1/100 இல்லைங்களா. 1 centimeter is equal to 1/100 மீட்டரா. அப்போ இங்கே 264னா என்ன போடுவோம், 264/100ன்னு போடுவோம். அப்போது 2 0 இருந்தால் 2 ஸ்தானத்தில் புள்ளி வைக்கணும். அப்போ 2.64. சரிங்களா, அப்போ இங்கே 2.64 எங்கே இருக்குது, செகண்ட் ஒன்னா. அப்போ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் சம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், இது நீங்கள் கரெக்டாக வந்து உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்டில் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சருமே கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட களிப்பூட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச், பாய், டேக் கேர். வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ, இந்த நெக்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேவா, தேங்க்யூ. அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் நிறைய ட்ரிக்ஸ் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் போட்டிருப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, பாய், தேங்க்யூ, டேக் கேர்.